அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? நேத்து ராத்திரி ரவி மாமா நீலாக்காவை அடிச்சிட்டாருப்பா. லீலாவை அடிச்சிட்டாரா? நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா, கோவமா திட்டி அடிச்சிட்டாரு. 2 பேருக்கும் ஒரே சண்டை. பாவம் நீலாக்கா அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆண்டவா, சோதனை மேல சோதனையா இருக்குதே. சரி, நீ எழுவாத, எந்திரிச்சு போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பவானி, மெட்ராஸ்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏன் லீலா விடு போர் அடிக்குதா? இல்ல. இப்படியே மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்க்கா. பெரிய மனுஷி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்ட. பரவாயில்ல, கேளு. கோபி மாமா உன் நடிப்பாராக்கா? இந்த வயசுல எதுக்குடி இப்படி அனாவசியமான கேள்வி கேக்குற? ஏமா பவானி இப்படி கேட்கறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கு. அவ கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்ல. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பவானி இப்ப சின்ன குழந்தை தானே. அவளால சில விஷயங்களை பொறுத்துக்கவும் முடியாது, ஜீரணிக்கவும் முடியாது. அப்பா, அவரை பத்தி இவ பாட்டுக்கு. அவரை பத்தி இவரை பத்தி நீ யாரையும் இப்ப பிரிச்சு பார்க்க முடியலம்மா. யாரையுமே இப்ப முழுசா நம்ப முடியல. எனக்கு இவ்வளவு வயசாச்சு, என்னாலேயே மனுஷங்களை சரியா அடை போட முடியல. அவ சின்ன பொண்ணு. மனுஷங்களோட நிஜ முகத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவ குழந்தை தானே. இந்தாமா, உள்ள கொண்டு போய் கொடு. இந்தாங்க சம்பந்தி. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. இல்ல சம்பந்தி, உங்க முகம் ரொம்பவும் மாறி இருக்கு. இதுக்கு முன்ன நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. என்ன பண்றது? எப்போ நாம நினைக்கிற மாதிரியே நம்மளால இருக்க முடியுதா? அப்படி எல்லாம் இருந்துட்டா நமக்கும் தெய்வத்துக்கு வித்தியாசம் இல்லையே. ஊர்ல நடந்த சம்பவம் உங்க மனசு ரொம்பவும் பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பாதிக்கல. அதுக்கு பயந்து நான் இங்க வந்தேன் பாருங்க, அதுதான் தப்புன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அங்கேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்கலாம். யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு நான் இங்க வந்த பாருங்க, அதுதான் தப்பாயிருச்சு. ஏன் சம்பந்தி இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அது இல்லைங்க, நிம்மதியை தேடி நான் இங்க வந்தேன். அதை நான் செஞ்சிருக்க கூடாது. புது புது பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு. சம்பந்தி, நீங்க அனுபவசாலி. உங்க வயசுக்கு நீங்க எவ்வளவோ பார்த்திருக்கலாம். நீங்க மனசு தளர விடக்கூடாது. எல்லாம் சரியா போயிடும். அமைதியா இருங்க. சம்பந்தி, எனக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா உங்களவுக்கு எனக்கு பக்குவம் கூட கிடையாது. எல்லா பாரத்தையும் ஆண்டவ மேல போட்டுருவேன். இப்ப சாமியை நினைச்சால எனக்கு கோபம் தான் வருது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, சாமி பக்தனை சோதனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த சோதனைக்கு ஒரு அளவு இருக்குன்னு அந்த சாமிக்கே தெரிய வேணாம். இப்படி தாங்க முடியாத சுமைகளை மேல சுமத்திக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? விடுங்க சம்பந்தி, ஆண்டவ எப்படி நினைச்சிட்டு இருக்கானோ அது படி நடந்துட்டு போட்டோம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பவனி, கொடையை கொண்டாமா. கொண்டு வரேன்ப்பா. எங்க கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, ஒரு அவசர வேலையா ஒருத்தர் போய் பார்க்க வேண்டியிருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்போம். நான் வந்துடுறேன். சமயத்துல எரிச்சலா வருது சார். பொதுவா வீட்டுக்கு மருமகள் வந்தா பிரச்சனை வரும், நிம்மதி போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல மருமகன் வந்தா மரியாதையா 4 நாள் வீட்டுல இருந்துட்டு போயிடுவாங்க, தான் வழக்கம். ஆனா சந்தோஷ் வீட்லயே இருந்துகிட்டு ஏதாவது தூண்டி விட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அவங்கள விடுங்க, அவங்க நம்ம குடும்பத்துக்கு நேத்து வந்தவங்க. ஆனா அத்தைக்கு என்னங்க அப்பா மேல அவ்வளவு அகங்காரம்? என்னடி, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. 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 2 பேரும் பேசி
எங்க அப்பா இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காருன்னு பரிதாபப்பட வேண்டாம். ஆனா கேலியாவது பண்ணாம இருக்கணும் இல்லையா? எங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னங்க கெடுதல் செஞ்சாரு? சரி சரி விடு. இப்ப எதுக்கு எங்க அம்மா பத்தி பேச்சு? வேற யார் பேச்சு எடுக்கணும்? சம்பந்திக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கும் அவமானம்ங்கிற எண்ணமே இல்லாம இருக்காங்களே உங்க அம்மா. உங்க அம்மா கேங்க இந்த கெட்ட புத்தி? போதும். புத்தி கித்தி அது இதுன்னு எங்க அம்மாக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க நீங்க? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? சொல்லுடி சொல்லு. எப்போ சான்ஸ் கிடைக்கும்? எப்போ எங்க அம்மாவை திட்டலான்னு கடந்து அலையற நீ? நான் ஒண்ணு அலையலங்க. எங்க வீட்டு ஆளுங்களை அசிங்கப்படுத்த எந்த சமயம் கிடைக்கும்னு உங்க அம்மாவும் மாப்பிள்ளையும் தான் காத்துட்டு இருக்காங்க. பேசி பேசி எரிச்சல கழுப்பாத. சரிங்க, பேசல. வேணும்னா என் வாயை தச்சுக்கிறேன். இனிமே யார பத்தியும் பேச மாட்டேன். சந்தோஷம் தானே? உங்களை கட்டுக்கிட்டதுக்கு வாழ்நாள் பூரா இப்படி ஊமையாவே வாழ்ந்துடுறேன். சரோ, வாங்கப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியா? ம். ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்பா மேல உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்னப்பா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா. என்னப்பா இது? உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சங்கடம் தெரியுது. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, உட்காரு. ஒவ்வொரு பொண்ணு விட அலையறனா கலப்பா இருக்கு, அவ்வளவுதான். அப்பா ரொம்ப களைப்பா இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு தரட்டுமா? அதெல்லாம் வேணாமா. என்னப்பா? ஒண்ணு இல்ல, என்னமோ தெரியல, இப்பெல்லாம் அடிக்கடி உங்க அம்மா ஞாபகம் வருது. அம்மா ஞாபகமா? நண்டும் சுண்டுமா உங்க 5 பேரையும் தவிக்க விட்டுட்டு போனாலே உங்க அம்மா, அந்த நாள் இன்னும் என் கண் முன்னாலே இருக்கு. அவளோட சாம்பல ஆத்துல கரைச்சிட்டு வரும்போதே என் மனசுல ஒரு வைராக்கியம். எக்காரணத்தை கொண்டு என் குழந்தைகளுக்கு தாயோட இழப்பே தெரியக்கூடாது. அவ்வளவு அழகா உங்க எல்லாரையும் கட்டி காப்பாத்தி சந்தோஷமா கரை சேர்க்கணும்னு நினைச்சேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் எங்க எல்லாருக்கும் தாய் இல்லாத குறை ஒரு துளி கூட தெரியாம தானே வளர்த்திருக்கீங்க. நானும் அப்படித்தாம நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு குறை இருக்குமா? அப்பா ஏன்பா இப்படி தேவையில்லாததெல்லாம் நினைச்சு இப்ப குழம்புறீங்க? இல்லம்மா, என்ன இருந்தாலும் ஆண் தான், பெண் பெண் தான். தாய் மாதிரி வராது. ஆம்பளைங்களுக்கு அந்த சூட்சமம் பத்தாதும்மா. இந்நேரத்துக்கு உங்க அம்மா இருந்திருந்தா உங்க மூச்சியை பார்த்ததும் ஒரு அசுவலை கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க எல்லாம் நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? எனக்கு தான் அதெல்லாம் புரியப்பட மாட்டேங்குது. சரோமா, நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஏன்பா இப்படி கேக்குறீங்க? சொன்னேனம்மா, எனக்கு இதெல்லாம் புரியல, கேட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்பா நீங்க அனாவசியமா எதையோ நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. அப்படி இல்லம்மா, எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு தாப்பனா இருந்து யோசிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க தவறிட்டேன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. சரோ, இத்தனை இல்லாம இப்பதான் உங்க அம்மா இல்லாத நான் ரொம்ப உணர்றேன். அப்பா நீங்க தேவையில்லாம எதையோ யோசிக்கிறீங்க. நீங்க உங்க சக்திக்கு ஏத்த அளவுக்கு உங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சஞ்சலம். அதெல்லாம் அனாவசியம்பா.
உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. என்னப்பா பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ சொன்னது என் சமாதானத்துக்கு வேணான்னு எடுத்துக்கலாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். பரவாயில்லம்மா, நான் வரேன். உடம்பு பார்த்துக்க, நான் கிளம்புறேன். அழகர் குலத்தை பத்தி சுற்று வட்டாரத்துல விசாரிச்சு பாருங்க. எவ்வளவு அமைதியான ஊரு, எவ்வளவு ஒழுக்கமான ஊருன்னு எல்லாம் நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஊர்ல சிகாமணி ராஜாராமும் ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாதியா? ரவுடித்தனமெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். என்ன சிங்கமணி, சின்ன பிரச்சனைன்னு சாதாரணமா சொல்றீங்க? வீடு பூந்து சிதம்பரத்தை அடிச்சிருக்கீங்க, சின்ன பிரச்சனையா அது? சிதம்பரம் எப்பேற்பட்ட ஆளு, அவருக்கு ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதை இருக்கு. அவர் மட்டும் அன்னைக்கு சரின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவங்க கையும் காலையும் வாங்கியிருப்பேன். இத பாருங்க ட்ரஸ்டையா, இந்த ஆள் பேசுறத இதான் ரவுடித்தனம்னு சொல்றது. என்ன பேசுறீங்க ராஜாராம்? வயசு பிள்ளைங்களை வச்சிருக்க ஒரு பெரிய மனுஷன், ஊருக்குள்ள அவருக்கு நல்ல மரியாதை இருக்கு, அவரையே நீங்க கை நீட்டி இருக்கீங்க. ஏதோ உங்க நல்ல நேரம் எதுவுமே சொல்லாம அவர் மெட்ராஸ் போயிட்டாரு. அவர் மட்டும் மெட்ராஸ் போகாம ஊருக்குள்ள வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, இந்த ஊரே உங்களை சூறையாடிட்டு இருக்கும். இப்போ ஒண்ணு லேட் ஆயிரல, இவங்க 2 பேரும் பேசுறத வச்சுதான் அடுத்து நடக்கிறதே இருக்கு. என்னப்பா அது மிரட்டுற மாதிரி பேசுற? இந்த விஷயத்தை பத்தி சுமூகமா பேசுறதுக்காக தான் நம்ம கூடி இருக்கோம். அப்படி இல்லைங்கயா, அவர் அடிச்சது இல்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவர் மெட்ராஸ்ல தலைமறைவா போயிருக்காரு. இது அக்கிரமம் இல்லையா? எங்களுக்கு கோவம் வராதா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். சிகாமணி, இப்ப என்ன சொல்ற? என்ன பேசாம இருக்கிற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஐயா, இவங்க எனக்கு கொஞ்சம் பணம் தரதா சொன்னாங்க. சிதம்பரம் ஐயா கிட்ட சொல்லி அந்த மூலப்பத்திரத்தை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க ஐயா. மோ, இத பாருமா, உங்ககிட்ட பத்திரத்தை வாங்கின பாவத்துக்கு அவங்க கிட்ட அடி வாங்கிருக்குமே, அதுக்கு என்ன நஷ்டம் எடுத்து தரப்போறா? எப்பா, நஷ்ட ஈடு அது இதெல்லாம் சொல்லாத, அது சிதம்பரத்துக்கே பிடிக்காது. இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கப்பா. ஐயா, அந்த பயலுக்கு 2 பேரும் எப்படியோ போகட்டும், அந்த பொம்பளையும் எப்படியோ போகட்டும், சிதம்பரையாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சிகாமணி, உங்களுக்கு தோணத்தை சொல்லுங்க, யோசிப்போம். யோசிக்கிறியா? மரியாதையா ட்ரஸ்டி சொல்றத கேளு, இல்லைன்னா நீங்க 2 பேரும் வீடு போய் சேர மாட்டீங்க. ஊருக்குள்ளர அங்கங்க ஆளை நிறுத்தி வச்சிருக்கோம். ஏய், என்னப்பா திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க? சிகாமணி, ராஜாராம், நான் சொல்றத கேளுங்கப்பா. சொல்லுங்க. ஏதோ விரும்பத்தகாத நிகழ்ச்சியெல்லாம் நடந்து போச்சு, அதை மேலும் வளர்த்துக்கிட்டு இருந்து நல்லா இல்ல. என்ன செய்யணும் சொல்லுங்க. சிதம்பரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஊரும் சரி நானும் சரி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நான் பாருங்க ட்ரஸ்டி, இந்த வீடு சமாச்சாரம் ராஜாராமுக்கு இந்த அம்மாவுக்கு உள்ள பிரச்சனை. சிதம்பரத்துக்கிட்ட இருக்கிற மூலப்பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். சரி, சிதம்பரத்தை இந்த விஷயத்தை விட்டு ஒதுங்க சொல்றேன், பத்திரத்தையும் திரும்ப கொடுக்க சொல்றேன். ஆனா நீங்க கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். நீங்க பண்ண வேலைக்கு சிதம்பரத்திடம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கலைன்னா நடக்கிறதே வேற. யோ, சும்மா மிரட்டாதயா. அவர் அரசியல் செல்வாக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும். மன்னிப்பு மட்டும் கேட்காட்டி அடுத்த ட்ரிப் ஊருக்குள்ள வந்து எப்படி ஓட்டு கேட்கிறாரு நாங்களும் பாத்துறோம். சும்மா ஊரை பகிச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் எப்படி அரசியல் பண்றது? டப்பா டான்ஸ் ஆடிடும். பாருங்க ட்ரஸ்டி, என்னதான் இருந்தாலும் சிதம்பரம் இருக்கிறாரு, அவர் ஊர்ல பெரிய மனுஷன். அவருக்கு இப்படி நடந்ததே துரதிருஷ்டவசமானது. தாராளமா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் வயசுல பெரிய மனுஷன். அவர் என்ன பண்றாரு, பத்திரத்தை இந்த அம்மா கையில கொடுத்துட்டு அவரு ஒதுங்கிக்கிட்டாருன்னா போதும். இதான்ப்பா முடிவு. நான் மெட்ராஸ் போன் பண்ணி சிதம்பரத்திட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கணும். சரிங்க. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. அப்படிங்களா? ஓஹோ, சரிங்க, சொல்லிடுறேன். அழகர் குளத்துல இருந்து ட்ரஸ்டி போன் பண்ணாரு. மாமா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சான், பாட்டிங்க காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க. நீ ஒன்னு சி, உடனே கோபி வீட்டுக்கு போய் மாமாவை பார்த்து இந்த மாதிரி ட்ரஸ்டி போன் பண்ணியிருந்தாரு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சான், பாட்டிங்க காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க, நீங்க உடனே ட்ரஸ்டிக்கு போன் போட்டு பேசுங்கன்னு சொல்லி. சார், நான் சொல்லிருப்போம். வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. இப்பதான் செல்வத்தை உங்களை பார்க்க அனுப்பிச்சேன். உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாமா. உங்க ஊர்ல இருந்து இந்த ட்ரஸ்டி போன் பண்ணியிருந்தாரு, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சான், பார்ட்டி காம்ப்ரமைஸ்க்கு வந்துச்சான். ஆமா மாமா, ஊர் முழுக்க விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் அந்த சிகாமணி கோஷ்டிக்கு எதிராக திரண்டாங்களாம்.
சிதம்பரம் ஐயா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட உன் அடாவடித்தனத்தை காட்டுறியா? மரியாதையை மன்னிப்பு கேளுன்னு எல்லாரும் பிடிச்சிட்டாங்களாம். என்னதான் இருந்தாலும் அந்த சிகாமணி ஒரு அரசியல்வாதி. ஊரே அவனுக்கு எதிராக திரண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பா என்ன பண்ணுவான்? தப்பான இடத்துல கை வச்சிட்டோம்னு நினைச்சு பதறிட்டான் போல இருக்கு. ஆமா மாப்பிள்ள, என் ஊர்க்காரங்களுக்கு என் மேல உண்மையான மதிப்பு மரியாதை இருக்கு. உதட்டளவில் சிரிச்சு பழக்கிறவங்க இல்ல. நான் பண்ணது தப்பு தான், இனிமே நான் சிதம்பரம் ஐயா வழிக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் ஊர்க்காரங்க விடலையா, நீ அவரை கை நீட்டி அடிச்சதுக்கு பரிகாரமா அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இவனும் கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கறேன்னு தான் சொல்லியிருக்கான். என்னம்மாவா டல்லா இருக்கீங்க? தலை ஏதாவது வலிக்குதா? வலி உடம்புல இல்ல மாப்பிள்ள, இல்ல முகம் வாடி இருக்கு, அதான் கேட்டேன். என் முக வாட்டத்தை பத்தி நீ கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அது சின்ன விஷயம். உங்க ஊர்க்காரங்களுக்கும் உங்க மேல பயங்கர அபிமானம் போல இருக்கு. ஆமா மாப்பிள்ள, எங்க ஊர் ஜனங்களுக்கு என் மேல நிறைய அபிமானம் இருக்குது. ஆனா என்னோட சில நெருங்கின உறவுக்காரங்களுக்கு தான் அது இருக்குதா இல்லையா எனக்கு நிச்சயமா தெரியல. அது எப்படியோ இந்த பிரச்சனை நல்லபடியா தீர்ந்துச்சு. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பிரச்சனை தீர்ந்துருச்சு மாப்பிள்ள, ஆனா நெஞ்சில வலி குறையல, இன்னும் அதிகமா இருக்கு. என்ன மாமா, என்ன விஷயம்? மாமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட முக்கியமா ஒரு சமாச்சாரம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. நீங்க சொல்லுங்க. சரோவே, ஏன் மாமா தயங்குறீங்க? சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க சரோவே தயவு செஞ்சு கண்களுக்காக சந்தோஷமா வச்சுக்க மாப்பிள்ள. இது என்னோட பிரார்த்தனை மாப்பிள்ள. ஏன் மாமா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க?